தொகுதி மறுவரையறை தொடர்பாக இபிஎஸ் கூறிய கருத்து அதிர்ச்சி அளிக்கிறது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இருவரின் கருத்துக்களை தற்போது காணலாம். மக்களவையில் இந்த 5 மாநிலங்களை சேர்ந்தது. இந்த 24.3 என்பது 20.7 குறையும். சதவீதம் குறையும். 20.7% தான் நமக்கு நாடாளுமன்ற மக்களவையில் நம்முடைய வாக்கு பலம். ஏற்கனவே தென் மாநிலங்களுடைய குரல் ஒலிக்கல. தென் மாநிலங்களின் குரல் இன்னும் அழுத்தப்படும், ஒடுக்கப்படும். 67 உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாத ஒரு நாடாளுமன்றத்தை ஏன் அவசரமாக கூட்டணும்? தலபோகிற அவசரம் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கேட்டேன். அவர் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வராது என்று சொன்னார். ஆகவே பாதகம் வராது. இது என்ன பதில்? இது அதிமுகவுடைய பதிலா இல்ல திரு அமித்ஷாவுடைய பதிலா? மத்திய அரசு ஏற்கனவே உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரைமுறை சிறப்பாக செயல்படும். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. பெண்களுக்கு 33% ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறது தடுக்கிறதுக்கு தலைஞ்சாங்க. இன்னொரு பெரிய மனுஷன் சொல்லிருக்காரு சிதம்பரம், எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அளிக்கிறது. நடந்ததான சொல்ல முடியும். மத்தியில் யார் ஆட்சி இருக்கிறா? பாரதிய ஜனதா ஆட்சி இருக்குது. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் சொன்னா வேற யாரு சொல்றது? சிதம்பரம் சொன்ன சொல்ல முடியும். நான் திரு சிதம்பரம் சொன்ன சொல்ல முடியும். மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னா அது எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்றானா? நீ 15 வருஷம் எத்தனை வருஷம் மத்தியில் மந்திரியா இருக்கு, பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தீங்க, என்ன பொண்ணாத்தீங்க? தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களின் ஓட்டுகளை வாங்கி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே அமைக்கிற பொழுது தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கல, திட்டத்தையும் கொடுக்கல. நீங்க பேசுறதுக்கு யோக்கியம் இருக்குது.